Hi friends, welcome to my channel சிகரத்தில் சரண். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த சேனலில் டிஎன்பிசிக்கு சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட், அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே இந்த சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் சிகரத்தில் சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி எக்ஸாமுக்குரிய அப்டேட்டட் சிலபஸில் ஜென்ரல் சயின்ஸ், அதாவது பொது அறிவியல், இந்த யூனிட்லேருந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட மெஷர்மெண்ட், அப்புறம் ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் இன் மோஷனில் ஃபோர்ஸ், ப்ரெஷர், எனர்ஜி, அதுக்கப்புறம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிசம், லைட், சவுண்ட், ஹீட், அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரியில் ஆசிட்ஸ், பேஸ், சால்ட், அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அதுக்கப்புறம் பயாலஜியில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், எவல்யூஷன், ஜெனட்டிக், ஃபிசியாலஜி, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், இந்த டாப்பிக்லேருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண மாடல் சயின்ஸ் கொஷின் பேப்பர்லேருந்து இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு கலத்தின் இஎம்எஃப்ஐ துல்லியமாக அளவிடுவதற்கான சிறந்த கருவி. ஆப்ஷன்ஸ்: வோல்ட்மீட்டர், அம்மீட்டர், பொட்டன்ஷியோமீட்டர், கேல்வனோமீட்டர். இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பொட்டன்ஷியோமீட்டர். அதாவது இஎம்எஃப் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு அர்த்தம். ஒரு செல்லோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மின்னோட்டம் பாயாத போது ஒரு செல்லின் இரண்டு மின் முனைகளுக்கு இடையே உள்ள அதிகபட்ச சாத்தியமான வேறுபாடை தான் இஎம்எஃப், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு செல்லோட இஎம்எஃப்ஐ, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை துல்லியமாக அளவிடுவதற்கான சிறந்த கருவி எது அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் பொட்டன்ஷியோமீட்டர். கொஷின்: லிட்மஸ் காகித சோதனையின் போது அமிலம் என்னவாக மாறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட் அப்போ ஆசிட் என்னவா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் நீல லிட்மஸ் சிவப்பாக மாறுதல். அடுத்தது ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிவப்பு லிட்மஸ் நீலமாக மாறுதல். ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிவப்பு லிட்மஸ் பச்சையாக மாறுதல். ஆப்ஷன் டி பச்சை லிட்மஸ் சிவப்பாக மாறுதல். இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீல லிட்மஸ் சிவப்பாக மாறுதல். அதாவது லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட் அப்போ ஆசிட் என்னவா மாறும் அப்படின்னா நீல லிட்மஸ் சிவப்பாக மாறும். கொஷின்: பின்வருவனவற்றுள் கலவைக்கு உதாரணம் எது, அதாவது காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் மெர்க்குரி, அதாவது பாதரசம், சோடியம் குளோரைட், ஹீலியம், அதுக்கப்புறம் அட்மாஸ்பியரிக் ஏர், அதாவது வளிமண்டல காற்று. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சோடியம் குளோரைட். அதாவது கலவைக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா சோடியம் குளோரைடு. கொஷின்: பின்வரும் எந்த உறுப்பு அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ளது? அதாவது இங்கே கொடுத்துருக்கிற எலமெண்ட்டில் ரூம் டெம்பரேச்சரில் எது லிக்விடாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் புரோமின், ஹைட்ரஜன், ஹீலியம், நைட்ரஜன். இந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புரோமின். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கிற எலமெண்ட் எது அப்படின்னா புரோமின். கொஷின்: ஆன்டிமோனி என்ற தனிமத்தின் லத்தீன் பெயர் என்ன? அதாவது ஆன்டிமோனி எலமெண்ட்டோட லத்தீன் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன் ஸ்டிபியம், வோல்ஃப்ரம், ஹைக்ராகிரம், ஸ்டன்னம். இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்டிபியம். அதாவது ஆன்டிமோனி என்ற தனிமத்தின் லத்தீன் பெயர் ஸ்டிபியம். கொஷின்: கால அட்டவணையில் உள்ள உலோகங்களின் மொத்த எண்ணிக்கை, அதாவது பீரியாடிக் டேபிளில் டோட்டலாக எத்தனை மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் 118க்கு மேல், 70க்கு மேல், 70க்கு கீழ், அதுக்கப்புறம் கால அட்டவணையில் எந்த உலோக உறுப்பும் இல்லை. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 70க்கு மேல். அதாவது கால அட்டவணையில் பீரியாடிக் டேபிளில் உள்ள உலோகங்களின், அதாவது மெட்டல்ஸோட மொத்த எண்ணிக்கை 70க்கு மேல். கொஷின்: கேட்மியம் என்பதன் குறியீடு, அதாவது கேட்மியமுடைய சிம்பிள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் சிடி, சிஏ, ஹெச்ஜி,
Cm. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ Cd. அதாவது கேட்மியம் என்ற தனிமத்தின் குறியீடு வந்து Cd. கொஷின் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமத்தின் எண்ணிக்கை, அதாவது பீரியாடிக் டேபிளில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் 112, 92, 118, 72. ஆன்சர் ஆப்ஷன் சி 118. அதாவது ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமத்தின் எண்ணிக்கை 118. கொஷின் அதிக கலோரி மதிப்பு உடையது எது? அதாவது இங்கே கொடுத்துருக்கிறதுல ஹை கலோரிக் வேல்யூ எதுக்கு இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் மரம், நிலக்கரி, நீர்வாயு, ஹைட்ரஜன். ஆன்சர் ஆப்ஷன் டி ஹைட்ரஜன். அதாவது அதிக கலோரி மதிப்பு உடையது எது அப்படின்னா ஹைட்ரஜன். கொஷின் டின் என்பதன் குறியீடு, அதாவது டின்னோட சிம்பிள் எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் டி, டபிள்யூ, டிஎன், எஸ்என். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி எஸ்என். அதாவது டின்னோட சிம்பிள் வந்து எஸ்என். கொஷின் மாலக்கிட் என்பது எதனுடைய தாது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மாலக்கிட் இஸ் அன் ஓர் ஆஃப். இந்த கொஷினுக்கான ஆப்ஷன் மெக்னீஷியம் Mg, மேக்னஸ் Mn, காப்பர் Cu, ஜிங்க் Zn. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி காப்பர், அதாவது Cu. அப்போ மாலக்கிட் என்பது எதனுடைய தாது அப்படின்னா காப்பருடைய தாது. கொஷின் பூமியில் அதிக அளவில் காணப்படும் தனிமம், அதாவது ஏர்த்தில் இருக்கிற மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் ஆக்சிஜன், சிலிக்கான், கால்சியம், மெக்னீஷியம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன். அதாவது பூமியில் அதிக அளவில் காணப்படும் எலமெண்ட் எது அப்படின்னாக்கா ஆக்சிஜன். கொஷின் சின்னப்பர் என்பது எதனுடைய தாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன் லெட், அதாவது ஈயம், மெர்க்குரி புதன், சில்வர் வெள்ளி, கலீனா. இந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி புதன், அதாவது மெர்க்குரி. சின்னப்பர் என்பது எதனுடைய தாது அப்படின்னா மெர்க்குரியோட தாது. கொஷின் ஹேமடைட் என்பது எதனுடைய தாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் டின் Sn, கால்சியம் Ca, அயன் Fe, காப்பர் Cu. அதாவது ஹேமடைட் இஸ் அன் ஓர் ஆஃப் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி அயன் Fe. அதாவது ஹேமடைட் என்பது அயனுடைய தாது தான். இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னா Fe2O3. கொஷின் பின்வருவனவற்றுள் கார்பனேட் தாதுக்கு உதாரணம் எது? அதாவது கார்பனேட் ஓருக்கான கரெக்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆப்ஷன்ஸ் டோலமைட், ஜிங்க் பிளெண்ட், அதாவது துத்தநாக கலவை, கலீனா, அதுக்கப்புறம் பாக்சைட். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டோலமைட். கார்பனேட் ஓருக்கான எக்ஸாம்பிள் எதுனா டோலமைட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிகரத்தில் சரண் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.